ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். இன்னைக்கு நம்ம பொரி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குது பாருங்க. பொரி உருண்டை செய்கிறதுக்கு இந்த கப்பில் 2 கப் பொரி எடுத்துக்கலாம். பொரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருந்தாலும் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். பொரியை 2 நிமிஷம் வறுத்தாச்சு. நல்லா பொரி கிறிஸ்பியாக வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த பொரியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பொரி உருண்டை செய்ய பாகு காய்ச்சிக்கலாம். இந்த கப்புக்கு 2 கப்பு பொரி எடுத்தேன். 1/2 கப்பு பாகு வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி சிம்மில் வச்சு கிளறி கொடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வெல்லத்தில் தூசி இருக்கும், வடிகட்டிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெள்ளைப்பாகை கிளறி கொடுத்துக்கலாம். பாகு பதம் செக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பாகு எடுத்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் ஆறட்டும், நம்ம பார்க்கலாம். பாகு உருட்ட வருது, ஆனால் நமக்கு டங்கு பதம் வரணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாகு பதம் வந்துடும். இப்போ நம்ம பாகு பதம் செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. நம்ம பாகை எடுத்து உருட்டி பார்க்கலாம். டங்குன்னு சத்தம் கேட்குது. இதுதான் டங்கு பதம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏலக்காய் தூள், சுக்குத்தூள், 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொரியை சேர்த்து கிளறிக்கலாம். இந்த ஸ்டெப்பு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். வெள்ளைப்பாகு எல்லா பொரியிலையும் கோட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கிடணும். வெள்ளைப்பாகு நல்லா எல்லா பொரியிலையும் கோட் ஆயிருச்சு. கையில் கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு நல்லா இந்த மாதிரி தடவிக்கலாம். சூடாக இருக்கும் போதே நம்ம கொஞ்சத்தை எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிக்கணும். நல்லா விரலை வச்சு அமுக்கி கொடுத்து பிடிக்கணும். நல்லா இந்த மாதிரி அமுக்கி கொடுத்து பிடிக்கணும். எல்லா உருண்டையும் இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். கடைசி ஆனோடனே கொஞ்சம் வராது. இப்போ நான் அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு லேசாக ஹீட் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம உருண்டை பிடிக்கலாம். எல்லா பொரியமும் உருண்டை பிடிச்சாச்சு. நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு ஜிப்லாக் கவரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு கிட்ஸு கேட்குறப்ப ஒன்றா எடுத்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. சுவையான பொரி உருண்டை ரெடி.